அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தன்னுடைய அன்பால் அனைவரையும் தன்மையப்படுத்தக்கூடிய தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாசம். ஏன்னா குரு காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டில் தனகாரகன் வீட்டில். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வேலை அப்படின்ற இடத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. இல்ல அப்படின்னா ஒரு சொபஸ்டிகேட்டடா இருக்க போறீங்க இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படி எடுத்துக்கோங்களேன். சுகவாசியா இருக்க போறீங்க தனுசு ராசிக்காரர்கள். இந்த ஆகஸ்ட் மாசம் நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் உங்க கையில கிடைக்க போகுது. யாரெல்லாம் குழந்தைக்காக முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருந்தீங்களோ அந்த தனுசு ராசினர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாசம் கூடி வருது, கண்டிப்பா வருது. அதனால குழந்தைகளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா குரு செவ்வாயுடைய சேர்ந்து குருமங்கள யோகத்தில் காலபுருஷன்லயே அனுபவிக்கிறார். அப்ப கண்டிப்பா யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் குழந்தை பிறப்பிற்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரங்க வீட்டுல கண்டிப்பாக குழந்தைக்கான யோகம் கூடி வருது. உங்களுக்கோ இல்ல உங்க தங்கச்சிக்கோ இல்ல உங்க அக்காக்கோ உங்க தம்பிக்கோ குழந்தை வரம் அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாசம் கூடி வருது. கண்டிப்பாக தனுசு ராசினியர்கள் வீட்டில் ஒரு மழலை செல்வத்திற்கான யோகம் இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்கு. 2வது விஷயம், யாரெல்லாம் ஃபாரின் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா போறீங்க. யாரெல்லாம் விசா என்ட்ரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நடக்க போகுது. யாரெல்லாம் ஆன்சைட் போகணும் நான் ரொம்ப நாளா தவிச்சிட்டு இருந்தேன் அப்படின்றவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சு நீங்க அதன் மூலமா ஆன்சைட் போறதுக்கான நேரம் கூடி வருது. யாரெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சீங்க அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிக்க போறீங்க. இதெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட குருவோட பார்வை கொஞ்சம் மறைஞ்சாலுமே அடுத்து இந்த செவ்வாயுடைய பார்வை ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து செவ்வாய் மிதுனத்துல அமரும் போது செவ்வாயுடைய பார்வை டைரக்டா தனுசு ராசி மேல விழ போகுது, சமசப்தமும் விழ போகுது. இப்ப செவ்வாய் அப்படின்னாலே ஸ்பீடு. சோ ஸ்பீடா உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் ஆகஸ்ட் மாசம் 15 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க போகுது. நீங்க எதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் பண்ண போறீங்க. நானும் 2 மாசமா சொல்லிட்டே இருக்கீங்க, வீட்டுல கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த இல்லத்தரசி தனுசு ராசிக்காரங்க புலம்புறீங்களா அவங்களாம் வீட்டுக்காரங்க நீங்க சொல்லாமே அந்த விஷயத்தெல்லாம் பண்ண போறாங்க. நான் சொல்லி சொல்லி கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எந்த ஆள் புலம்பிட்டு இருந்தீங்களோ அவங்க ஒய்ஃபு நீங்க சொல்றதை கேட்க போறாங்க. தனுசு ராசினர்களை பொறுத்த வரைக்கும் புதன் தான் காதலுக்கு அதிபதி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதன் தான் கல்விக்கு அதிபதி, புதன் தான் புது நியூ ஜாயினுக்கு அதிபதி. சோ அந்த புதன் சமசப்தமா பார்க்கக்கூடிய அந்த நேரம், அந்த வீட்டில் போய் செவ்வாய் அமர்தல் அப்படின்றது டக்கு டக்கு டக்குன்னு ஒரு விஷயம் பண்றது, ஸ்பீடா சாப்பிடுறது, சீக்கிரம் போலான்ற மாதிரியான ஒரு உணர்வு தூண்டுறது. அப்படியே லேசியா சுத்திட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்கள் ஸ்பீடு அப்படி சுத்த போறீங்க. கண்டிப்பா தனுசு ராசினியர்களுக்கு ஒரு டிராவல், ஐயோ எனக்கு வீக்கெண்டே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வேலையாவே இருக்கு, என்னால முடியவே இல்லை, ஒரு டே ஸ்ட்ரெஸ்ஸாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தனுசு ராசினியர்கள் எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் 15 தேதிக்கு அப்புறம் ஏதோ ஒரு இன்ப சுற்றுலா இல்ல ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு வர்றது, இல்ல தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயம் போறது, ஏதோ ஒரு கோவில்களுக்கு போறது, கோவில் வழிபாடு செய்தல் அப்படின்றதெல்லாம் நடக்க போகுது. கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சூப்பரா இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த 4 பிளானட் 4 பிளானட்டோட வீடுகள் கிட்டத்தட்ட மேஷம், விருச்சகம், தனுசு, மகரம், சிம்மம் இது எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. அதனால உங்களுக்கு கெடுபலன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு யாரெல்லாம் குழந்தைகளுக்கு வேண்டிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு மருத்துவம் கிடைக்க போகுது. கண்டிப்பா போயிட்டு எனக்கு கொஞ்சம் குழந்தை தள்ளி போகுது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அப்படின்னா போய் டாக்டரை பார்த்துட்டு வாங்க, அதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சூரியன் வீட்டில் அமர்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த உன்னத பலனை தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். அந்த முறையில பார்க்கும்போது வீடு வாங்குதல், வண்டி வாங்குதல், குடும்பம், இணக்கம், கல்வி, புதுசா ஏதாவது கோர்ஸ் படிக்கலாமா, இல்ல ஏதோ ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ், இல்ல ஏதோ ஒரு விஷயம் படிக்கலாமா, இல்ல ஏதோ ஒண்ணு கத்துக்கலாமா, சும்மாவே இருக்கோமே ஏதோ ஒண்ணு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் மைண்ட்ல தாட் ப்ராசஸ் வரப்போகுது. ஏதோ ஒன்னை புதிதாக கற்றுக்கொள்வதற்கான நேரம் கூடி வருது. தனுசு ராசிக்கு தனுசு லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாசம் புதிதாக ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். புதிதாக தெரியாத ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எல்லா நற்பலனும் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. தெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. குருமார்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க வழிபாட செய்ய வேண்டிய கடவுள் அப்படின்னா மகாபிரியவரை வழிபட்டுக்கோங்க. யாரெல்லாம் குருமார்களா இருக்கவங்களோ அவங்களாம் வழிபட்டுக்கோங்க. அவர்களுடைய அருளால் அவர்களுடைய கருணால் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த முறையில் கண்டிப்பாக திகழப் போகிறது. அதாவது அமானுஷ்யம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எண்ணங்கள் பல பரிணாமங்களுக்கு போகும். ஒருவேளை பேய் பற்றி சொல்ல போகிறாங்களோ, நல்ல ஆத்மாக்களை பற்றி பேச போகிறாங்களோ, இல்லை கடவுளர்கள் சம்மந்தமாக எது சொல்ல போகிறாங்களோ, அந்த மாதிரியான எண்ணங்கள் முடிவடையும். ஆக்சுவலாக அமானுஷ்யம்ன்றது இந்த எல்லா தளங்கள்லையுமே இருக்கிற ஒரு விஷயம்தான். அமானுஷ்யம் அப்படின்னாலே கற்பனைக்கு எட்டாத, நம்ப முடியாத அப்படின்ற அர்த்தங்கள் தான் இந்த அமானுஷ்யம்ன்ற வார்த்தையோட அர்த்தமே அதுதான்.
ஸோ இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதை அவர் வெளியில் சொல்லும்போது நிச்சயமாக வந்து யாராக இருந்தாலும் சிரிக்க தான் செய்வாங்க. இந்த இதை பற்றின புரிதல் இருக்கிற என்னை மாதிரி ஜோதிடர்களுக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவலில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற நபர்களுக்கு வேணால் அவங்க சொல்கிறதுல ஏதோ உண்மை இருக்குது அப்படின்றது தெரியும். மித்தபடி பொதுவாக இருக்க மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு கற்பனையில் உளர்றாரு, அவருக்கு ஏதோ மண்டையில் கோளாறு போல அப்படின்ற மாதிரிலாம் கூட யோசிப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கிறேன், அப்படி யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க முகத்து முன்னாடியாவது அவங்களுக்காக நீங்கள் கேர் பண்ணுற மாதிரி பேசிக்கங்க. அது அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால பாதிக்கப்படுற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மூலயமா சில ஒரு அடுத்த லெவலுக்கு ஸ்பிரிச்சுவலாக அடுத்த லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த அமானுஷ்ய அனுபவங்கள் யாருக்கு ஏற்படும், இதுக்கான ஜோதிட காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 முக்கியமான கிரகங்கள் தான் இந்த அமானுஷ்ய அனுபவத்தை ஒருத்தரோட வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற அமைப்பில் இருக்குது. அது என்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மகாரகனான சனியும் மனோகாரகனான சந்திரனும். இந்த 2 கிரகங்களும் ஒன்னோட ஒன்று என்ன நிலையில் தொடர்பில் இருக்குது. அதாவது கிரக ஜோதிட ரீதியாக டெக்னிக்கலாக சில வார்த்தைகள் இருக்குது. திரிகோண தொடர்பு, கேந்திர தொடர்பு, இணைவு, பார்வை, சமசப்தம தொடர்பு, இந்த மாதிரியான நிறைய காரியம் சாராம்ச தொடர்புலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இது எந்த ஒரு எந்த அடிப்படையில் அது 2 ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்குன்றதை பொறுத்து அவங்களுக்கு நல்ல அமானுஷ்ய அனுபவங்களும் தீய அமானுஷ்ய அனுபவங்களும் ஏற்படும். இப்போ என்கிட்ட வந்து சில காலங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வந்திருக்கிறாங்க ஒரு வயசு பொண்ணு. அவங்க ஃபேமிலியிலேருந்து பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்கும்போது, என் பொண்ணு வந்து நிறைய செலவு பண்ணி வீடுலாம் கட்டினோம், அவளுக்குன்னு ஒரு ரூம்லாம் பண்ணி கொடுத்தோம், ஆனால் அங்கே யாரோ இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது, நிச்சயமாக வேறு யாரோ இருக்கிறாங்க இப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க சார். நாங்களும் சைக்காட்ரிஸ்ட்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டோம், ஒன்றும் ரிசல்ட் இல்லை அப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சார்? ஒன்றும் எனக்கு புரிஞ்சிச்சு, சனி சந்திரன் தொடர்பு. ஸோ சிம்பிள் இதுதான். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன நம்ம கிளாரிட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி நிலைகள்னால சிலருக்கு வந்து இந்த நம்ம ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க இல்லையா சைக்காலஜியில், அதாவது யாரோ வந்து நம்ம காதில் வந்து சில விஷயங்களை இன்புட் கொடுத்துட்டே இருப்பாங்க, அதை செய் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த தனுஷோட அந்த 3 படத்தில் கூட அந்த கேரக்டர் தனுஷ் அந்த கேரக்டர் தான் பண்ணுவார், அவர் தற்கொலைக்கு தூண்டிகிட்டே இருக்கும். ஸோ இது நான் இதுக்கு முன்னாடியுமே நிறைய அந்த மாதிரி நபர்கள் அதாவது அமானுஷ்யமாக அவங்க காதில் வந்து நீ தற்கொலை பண்ணிக்கோ, உன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கோ அப்படின்ற சில உந்துதலை வந்து சில குரல்கள் அவங்களுக்குள்ள கொடுக்குறதாகவும் அதனால அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த படத்துலையுமே அதுதான், தனுஷ் படத்துலையும் அதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாகவும் போகும்.